இந்த சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றாமல் இருப்பதற்கான முயற்சியை தான் ஷைத்தான் எடுப்பான். ஷைத்தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய மொத்த சமர்ப்பணத்தை தான் பண்ணியிருக்கிறான். எனவே நம்முடைய உள்ளத்தில் அவன் ஏற்படுத்தக்கூடிய பல மாயை தோற்றங்கள் இதுவும் ஒன்று. சாத்தியப்படாது, நடைமுறைப்படுத்த முடியாது, நம்முடைய ஷெட்யூல்ல செட் ஆகி வரல, அதனால தொழ முடியாது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வேலை எப்படி இருக்கு, அதனால தொழுகை மிஸ் ஆகிடுது. நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய கஷ்டம் அப்படி இருக்கு. மொத்த கஷ்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டு காட்டிட்டாங்க. உலகத்திலேயே அதை விட கஷ்டம் யாரும் பட முடியாது, அதை விட நெருக்கடி யாரும் அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி விட்டதனால் நாம் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த மார்க்கத்தில் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தொந்தரவுகளை நாம் அனுபவித்தாலும் இது இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் கேம். இது எல்லாமே இந்த கேம்ல ஒரு பார்ட். அதை விளங்கி உணர்ந்து வெற்றிகரமாக வெளியேறுபவர்களுக்கு தான் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.